இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படிய கொடுத்த வசனம் லூக்கா 23ஆம் அதிகாரம் 42வது வசனம். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனே நினைத்தருளும் என்றான் என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறது. இன்றைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளாகி உங்கள் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசுகின்றார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் பொழுது 2 குற்றவாளிகளை வலது பக்கமும் இடது பக்கமாக சிலுவையில் அறைகின்றார்கள். ஆனால் ஒருவன் தன்னுடைய பாவத்தை உணர்ந்தவனாக இயேசுவை நோக்கி சொல்லுகின்றான், ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனே நினைத்தருளும் என்று மனதிற்கத்தோடு உள்ளம் உருகி வேண்டுகின்றான் இயேசு கிறிஸ்துவனிடம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், அவனுடைய உள்ளத்தை பார்க்கின்றார். அவன் நான் ஒரு பாவி என்பதை உணர்ந்தான் அல்லவா? இயேசுவை நோக்கி ஆண்டவரே என்று சொல்லி அழைக்கின்றான். இயேசுவுக்கு ஒரு ராஜ்யம் உண்டு என்பதையும், சிலுவையிலே மரித்த பின்பு அவர் அந்த ராஜ்யத்திற்கு மறுபடியுமாக போகிறார் என்பதையும் அவன் விசுவாசித்தான். அந்த மகிமையான ராஜ்யத்துக்குள் அவர் போகும்போது நிச்சயமாய் பாதாளத்தில் இருக்கும் என்னையும் கூட அவர் நினைத்தருள வேண்டும் என்று அவன் விரும்பினான், அவன் விசுவாசித்தான். பிரியமானவர்களே, இயேசுப்பாவோட நம்ம கேட்டால் நிச்சயமாய் நமக்கு ஒரு வாழ்வை தருவார் என்பதை அவன் நம்பினவனாக, விசுவாசித்தவனாக இந்த ஜெபத்தை அவன் ஏறெடுக்கின்றான். இயேசு கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களில் உலாவ, அவரோடு கூட பரதீசின் பாக்கியங்களை ருசிக்க, அவரோடு கூட அரசால இயேசு கிறிஸ்து அவனுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, இயேசு அவனை நோக்கி சொல்கின்றார் 43வது வசனத்தில் கூட, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று. இவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம் பாருங்க. 2 பேர் குற்றவாளிகளாக இருந்தாலும் கூட ஒருவனுக்குள்ளாக அந்த பாவ உணர்வு, ஆண்டவரை மெய்யான தேவனாக அவன் நினைத்தான். அவரிடத்தில் நாம் மனம் திரும்பும் பொழுது, பாவத்தை அறிக்கையிடும் பொழுது நிச்சயமாய் நமக்கு ஒரு வாழ்வை அவர் தருவார். அவர் இவ்வுலகத்திற்கு உரியவர் அல்ல, அவருக்கு மறுபடியும் உலகில் ஒரு ராஜ்யம் உண்டு, அங்கே அவர் அரசால போகின்றார் என்பதை அவன் அறிந்து கொண்டவனாக, அப்படியாக இந்த பாவ உணர்வோடு அந்த ஜெபத்தை ஏறெடுத்ததுனால கர்த்தர் அந்த இயேசு கிறிஸ்து அந்த ஜெபத்தை கேட்டார். அவனுக்கு ஒரு வாழ்வை கொடுத்தார் பாருங்க, பரதீசின் வாழ்வை, அந்த பரலோக வாழ்வை அவனுக்கு கொடுக்கின்றார். நீ என்னோடு கூட சேர்ந்து நீ பரலோகத்தில் இருப்பாய் என்று அந்த பாக்கியத்தை கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, எவ்வளவு ஒரு பெரிய ஒரு பாக்கியம்! இந்த உலகத்திலே எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் கொடுக்கக்கூடாத விலையேற பெற்ற பாக்கியம் பாவ மன்னிப்பு நிச்சயம். அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை அவன் பெற்றுக்கொண்டவனாக, இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அறிக்கை செய்தவனாக அந்த விலையேற பெற்ற அந்த பரலோக பாக்கியத்தை ஒரு குற்றவாளி பெற்றுக்கொண்டான். பாருங்கள், எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம்! ஆனால் இன்றைக்கும் கூட நாம் நம்மை சோதித்து பார்ப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் அல்லவா, என்னிடத்தில் வருகிறவர்களை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று. பாருங்க, இயேசு அன்பாய் நம்மை அழைக்கின்றார். நாமும் கூட நம்ம யோசித்து பார்ப்போம், கர்த்தரோடு இருக்கின்ற உறவை நாம் எப்படி வைத்துக்கொள்கின்றோம், எப்படி நாம் அவரோடு கூட பேசுகின்றோம், ஜெபிக்கின்றோமா, கர்த்தரோடு கூட பேசுகின்றோமா என்று நாம் நினைத்து பார்ப்போம். பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்களை கழுவ, நம்மை மீட்டெடுக்க, பரலோக வாழ்வை நமக்கு கொடுப்பதற்காக, பாதாளத்தின் வாசலுக்குள்ளே அவருடைய பிள்ளைகளாகி நாம் சென்று விடக்கூடாது என்பதற்காக இயேசு கிறிஸ்து தன்னையே சிலுவையிலே தியாகம் பண்ணினாரே, அவருடைய இரத்தத்தை சிந்தி கொடுத்தாரே, கடைசி சொட்டு இரத்தத்தையும் கூட நமக்காக, நம்மை மீட்பதற்காக, நம்முடைய பாவத்தை கழுவி சுத்திகரிப்பதற்காக, அவருடைய பிள்ளையாய் மீட்டெடுப்பதற்காக, பரலோக வாழ்வை எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து எவ்வளவாய் தியாகம் செய்தாரே நாம் நினைத்து பார்ப்போமா? அவரிடத்தில் வரும் பொழுது நாம் பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவனிடத்தில் நாம் பாவத்தை அறிக்கையிடும் பொழுது அவர் புறம்பே தள்ள மாட்டார். பிரியமானவர்களே, எந்த பாவியானாலும் அவர் தள்ளவே மாட்டார். ஒருவேளை நீங்கள் சில பேர் நினைக்கலாம், ஐயோ நான் இந்த தவறை செஞ்சுட்டேன், இந்த பாவத்தை செஞ்சுட்டேன்னு நினைக்கலாம். நீங்கள் யாரிடத்திலும் எந்த ஒரு மனிதனிடத்திலும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவனிடத்தில் உங்கள் பாவத்தை அறிக்கையிடுங்கள். எப்படி ஒரு குற்றவாளிக்கு இயேசு கிறிஸ்து ஒரு பரலோக வாழ்வை கொடுத்தாரோ, அதே போல் நீங்களும் கூட அவருடைய பிள்ளையாய் மாறும்போது உங்களுக்கு பெரிய நித்திய ஜீவனை கொடுப்பார், பரலோக வாழ்வை கொடுப்பார். இந்த பூலோகத்திலும் பரலோகத்திலும் உங்களுக்கு பெரிய பாக்கியத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கர்த்தரண்டை வாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமென்.